உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேத்து ஒரு ஜூம் மீட்டிங் கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்துல அடுத்த கட்ட பணிகளை பத்தின ஒரு கலந்துரையாடல் மாதிரி நடந்திருக்குது. அதுல செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சதாக சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அது ஆரம்ப காலத்துல இருந்துங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி நிறைய நான் பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்காருன்னு சொல்ல முடியாது, அடம் பிடிக்கிறார். இந்த கட்சியை தன் கையை விட்டு போயிடக்கூடாது, தன்னுடைய ஆளுமையின் கீழே இந்த கட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். கட்சி ஒன்னா இருக்குது, பலம் பெறுகிறோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதிமுகங்கிற ஒரு கட்சி அவர் கையில இருக்குது, அதுக்கு நான் தலைவர், அப்படி அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். தவிர அந்த எல்லோரும் ஒன்றிணைந்து சேர்த்து வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவர் மனதில் அது இல்லை. அங்க இருக்கிற தொண்டர்களை ஏமாற்றுவதற்கான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த ஜூம் மீட்டிங். அதுக்கு முன்னால பல ஒவ்வொரு மந்திரிகளை விட்டு ஒரு ஊரா போய் கலந்தாய்வு கூட்டம்லாம் போட்டு அங்கெல்லாம் அடிதடி ஆகி சண்டி ஆகி தொண்டருடைய கருத்தை அவர் கேட்கல, தொண்டருடைய கருத்து அங்க ஏற்கப்படல. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் நடத்துறாரு. நான் பாத்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவனா நடவடிக்கை எடுப்பேன், போவேன், பேசலாம். இதெல்லாம் எப்படின்னா தபாப்பு பாக்குறாங்க, தபாய்க்கிறாரு. இந்த சினிமா பாட்டு மாதிரி தபாய்க்கிறாண்டா தம்பி, தபாய்க்கிறாண்டா தபாய்க்கிறாரு. ஆனால் அவருக்கு அதிமுக ஒன்று சேர்க்கணும், அதை ஒரு வலிமையில இயக்கமாக்கணும். அவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா சொன்ன மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த இயக்கம் இருக்குங்கிற அந்த இதெல்லாம் அவர் கான்செப்டே கிடையாது. அவர் ஒரே கம்பெனி முதலாளி பேர் பேசுறாரு. நான் முதல் போட்டேன், இந்த கட்சியில இருக்கவங்க 2250 பொதுக்குழு உறுப்பினர் பணம் கொடுத்துருக்கேன், மந்திரி எல்லாம் கொள்ளையடிக்க விட்டேன், எல்லாம் சம்பாதிச்சான், கோடிக்கணக்கில் பணம் சேர்த்தான், எல்லாத்துக்கும் தேர்தல் செலவுக்கு 5 கோடி 10 கோடி கொடுத்தேன். நான் முதல் போட்ட முதலாளி, என் பேச்சை கேட்டுக்கு இருங்க, இல்ல அதுவும் போங்க. இதுதான் அவருடைய சிம்பிள். அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம், அதெல்லாம் வெளிப்படையா சொல்லாம அவர் செய்யற விஷயம். பிடிச்சவ இருங்க, பிடிக்காதவங்க போங்க. அது செங்கோட்டையனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், பன்னீர்செல்வம் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் போங்க. முதல் போட்டிருக்கேன் நான். அவருடைய பாயிண்ட் அதான். இதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அவரால் பலனடைந்தவர்கள் எதுக்க முடியல. இன்னொன்னு அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த விதியை அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த 2350 பேர் தான் தேர்ந்தெடுக்கணும். 2350 பேர் ஈஸி இல்லை. உங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் சொல்றாங்க இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் 2வது. 1.5 கோடி தொண்டரையும் போய் ஓட்டு வாங்கி ஒருத்தன் ஜெயிக்கிறத விட 2350 பேரை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கலாம்னு அதை முடிவு பண்றாரு. அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல அதே தான் நடக்குது, கூட்டங்கள் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் வகுத்த விதியே மாத்திட்டார். அது மாற்றவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கட்சியை தொடங்கினவர் சொன்னதையே அவர் தூக்கி எறிஞ்சது கூட செங்கோட்டை என்ன பெரிய ஒரு பதவி கொடுத்த சசிகலாவை யாருன்னு கேட்கிறாரு. காலில் உளுந்து தவிர்த்து போய் வாங்கினவர். அப்புறம் செங்கோட்டையன் ஒரு குருநாதர் ஸ்டேஜ்ல இருக்கவர் தான். அதெல்லாம் எப்படி ஆனாப்பட்ட எம்ஜிஆருடைய விதியை தூக்கி எறிஞ்சாச்சு. கட்சியோட ஃபவுண்டர் லீடர், கட்சியை தொடங்கினவரே தூக்கி எறிஞ்சாச்சு. அப்புறம் செங்கோட்டையன் எப்படி கொண்டாடுறாரு? ஆக அதெல்லாம் வியப்பா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை அவரை போய் திட்டுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அவரு ஒரு கார்பரேட் கம்பெனி முதலாளி பேர் பேசுறாரு. என் கம்பெனியில் இருந்து அருங்கெல்லாம் போங்க. ஓபிஎஸ் அப்படி தானே ஒதுக்கி விட்டாரு. கரெக்டா ஆட்சியில் இருக்க வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு பண்ணாங்க. ஒரு ரெட்டை தலைமை நாங்க வேலை முடிஞ்சோன்னு தூக்கி விட்டு எறிஞ்சிட்டார்ல. ஆக இதெல்லாம் இதுக்கு ஒரே வழி என்னன்னா, தொண்டர்கள் இந்த 2350 வேலை குறித்து அவரை தூக்கி விட்டு எறிங்க, அவ்வளவுதான். வேற இதுக்கு வழியே கிடையாது, இதுக்கு தீர்வும் கிடையாது. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் பேசும் பொழுது பாஜகவோட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை, அதனால திரும்ப அதை பத்தியே கேட்காதீங்க அப்படின்னு அவர் செய்தியாளர் சந்திப்புல ஒரு ஆவேசமா பதில் சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவருடைய நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் உறுதியா அதுல இருப்பாரா? அது ஒரு வகையான ஏமாற்று தந்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ பாஜக வேணாங்கிறீல்ல, பாஜக எதிர்த்து என்ன நீ பேசியிருக்காரு? இப்போ பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டீங்கல்ல, அதிமுக தனியா போட்டிட்டு பாஜக எல்லாமே தானே போட்டிக்கிட்டீங்க. மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை வயத்து நீ பேசிருக்கியா? மோடியோட எந்த ஒரு திட்டத்தையாவது நீ குறைச்சு பேசிருக்கியா? பாராளுமன்றத்தில் போய் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நடப்பது பாராளுமன்றத்துக்கான தேர்தல். யார் இந்த நாட்டை ஆள போகுது? ராகுல் காந்தியா, பிரதமர் மோடியாங்கிறதா? யாரு பிரதமரா வரணுங்கிறதா? இவர் மோடியை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? இந்த நிமிடம் வரை பாஜகவை ஜெயக்குமார் மாதிரி 2 பேர் பேசியிருக்காங்க. அது திட்டல. பாஜக நான் தோத்து போயிட்டேன்,
அவங்க கூட சேர்ந்தா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்றாங்க தவிர ஏன் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடல அதை பேசுறாங்க. சிறுபான்மை மக்கள் என்ன அவ்வளவு மூல இல்லாத ஏன் பாஜக ஓட்டு போடல? நீ மத வெறுப்பு தூண்டுற, மத வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு வர, ஒரு நாடு ஒரு மொழி ஒரு கொள்கைங்கிற, ஒரு மதங்கிற, அதை சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் காங்கிரஸ் ஓட்டு போறான், உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான் சிறுபான்மை மக்கள்? அறிவுபூர்வமா நீ யோசிக்கணும்ல. அதெல்லாம் யோசிக்காம அவனே 2 பேரும் வந்து சி சண்முகம் பேசுறான். என்ன பேசுறாங்க? எல்லாரும் சொல்றது என்ன, நாங்க பாஜகவோட போனாலும் சிறுபான்மை மக்கள் பாஜக ஓட்டு போட்டு நாங்க தோக்கல, ஓட்டு அவங்க ஓட்டுனால தோக்கலன்னு சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அவ அந்த கேண்டிடேட் ஒரு போல உங்க கூட சேர்ந்ததுனால அவன் எங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டான். அதான கதை. அப்ப ஏன் நீ சேராதவங்க கூட சேர்ற அப்படின்னு சொல்லல. இப்பயும் அவர் பேசுறதெல்லாம் தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக செய்யற வேலை, சிறுபான்மை மக்களை வாக்குகளை கவருவதற்காக செய்கிற திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு கபட நாடகம் என்பதுதான் எடப்பாடி செய்த. சரி, அப்போ வருகின்ற 2026 தேர்தல்ல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? அரசியல் வந்து எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. Miracles may happen only in politics. அரசியல்ல தான் அற்புதங்கள் நடக்கும். நீங்க அதுக்கு ஒரே உதாரணம் நம்முடைய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் வச்சுக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, இனி திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டேன்னா பெற்ற தாயோடு நான் உணர்வதற்கு சமம் என்று சொன்னார். அதனால இதெல்லாம் அப்படியே இந்த காதுல வாங்கி அந்த காது விட்டுருந்தோம். அன்னைக்கு என்ன 2026 தேர்தல் ஏப்ரல் நடக்குதா மேல நடக்குதா, அன்னைக்கு எல்லாம் கூட இருக்கா, எந்த கட்சி இருக்கா அப்படிதான் பாக்கணுமே தவிர ரொம்ப போய் ரிசி மூலம் நதி மூலம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வாந்தி வரும், குமட்டிட்டு வரும், சொல்றதுக்கே அநாகரிகமா இருக்கும். அதை விட்டுருங்க. அதனால யார் அதை உறுதியா சொல்ல முடியாது யார் யாரோட சேருவாங்கன்னு. ஏன்னா அரசியல் வியாபாரம் ஆயிடுச்சு. எவ்வளவு சீட்டு, அதாவது இந்த சிலங்கள இந்த தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் பேச போவாங்க, எவ்வளவு பவுன் எவ்வளவு கல்யாணம் ரொக்கம் அப்படின்னு கேட்பாங்க கல்யாணத்துக்கு. அந்த கதையா இப்ப ஆயிப்போச்சு. எவ்வளவு சீட்டு எவ்வளவு பணம், அவ்வளவுதான். கொள்கை எங்க இருக்குது? எனக்கு 20 சீட்டு 20 கோடி கொடு, 30 அதை யாருன்னு நான் சொல்ல திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிக்கிறேன், எல்லாம் கோடிக்கிறேன் கேட்கிறாங்க. இப்ப கொள்கை எங்க இருக்கிறது? பணத்துல பணப்பெட்டியின் அடிப்படையில கூட்டணிகள் தீர்மானிக்கப்படுகிற பொழுது கொள்கையெல்லாம் பேசி என்னத்துக்கு ஆகுது? அதெல்லாம் சும்மா நம்ம மாதிரி அதாவது வேற பொழப்புலதான் கேட்டுட்டு இருப்பாங்க. கொள்கை எல்லாம் இப்ப யாரும் கிடையாது. கொள்கை யாருக்கும் கிடையாது. கொள்கையின்படி கூட்டணி கிடையாது. ஒட்டியின் அடிப்படையில் தான் கூட்டணி நடக்குது. அதனால அந்த தேர்தல் நேரத்துல யார் யாரோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவரே தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு மெகா கூட்டணி போய். இதெல்லாம் சும்மா உதாரு. யார் வருவா அவர் கூட? முழுகிற கப்பல்ல யாராவது பயணம் செய்வாங்களா? 10 தடவை தோத்து போயிட்டாரு. 2 தேர்தல்ல பயந்துகிட்டே தோத்துருவோம், 12 தோல்வி பழனிசாமி பேர் வந்துருக்குன்னு ஒதுக்கிட்டாரு. இப்ப நீ களத்திலே இல்லை, நீ எதிர்கட்சியா எந்த ஒரு வேலையும் செய்யல. அண்ணாமலை எகிரி அடிக்கிறாரு, ஓட்டே இல்லாத அண்ணாமலை எகிரி அடிக்கிறாருன்னா ஏதோ தத்து புத்து ஏதோ கவர்மெண்ட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காருல்ல. அது மாதிரி பழனிசாமி என்ன பேசுறாரு? அவரு பேசுனா அவன் கொடநாடு கேச அடுத்த தீவிரமா நோக்குவாங்க. நேற்றுக்கு நோண்ட ஆரம்பிச்சாங்க. அதே இந்த படத்தை காமிப்பாங்க. நீங்க இப்படி காமிச்சா அவர் இப்படி காமிப்பாரு. ஸ்டாலினை பத்தி பேசுறா அவர் இப்படி தூக்கி காமிப்பாரு கொடநாடு கேச. நீங்க அரசியலா நீங்க இல்ல. அது சும்மா இருக்கிற தொண்டர்கள் 2350 பேர் இருக்கான். அவனுங்களை தக்க வைப்பதற்காக மெகா கூட்டணி அமைக்க போறேன், விஜயோட பேசிக்கிட்டு இருக்கேன், அவரோட பேசிட்டு இருக்கேன், அவரோட பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் வேலைக்காக. சிறுபான்மை மக்களை நம்ப வைக்கணும். சிறுபான்மை மக்கள் எப்படி நம்புவான்? நீ பிரதமர் மோடியை எதிர்த்து எதுவுமே பேசல இந்த நிமிடம் வரை. அவருடைய எந்த ஒரு கருத்தையும் எதிர்த்து பேசல. எப்படி உன்னை நம்புவான்? இங்கிலீஷ்ல சொல்லுவான் whether you belongs to black or red. கருப்பா சோப்பா முதல்ல அதை சொல்லு. அதை விட்டுட்டு நான் வந்து பாஜக சேர மாட்டேன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் சேர்ந்துட்டு அர்த்தம். அப்ப நீ என்ன கொள்கைகளை நீ வந்து ஆரம்பத்தை கடுமையா எதுக்கணும். மோடி இந்த விஷயத்தை தப்பு பண்ணாரு, இந்த விஷயத்த பண்ணாரு, நான் இதுல கடுமையா எதுக்குறேன்னு அது எனக்கே பேசியிருக்காரா? நான் கேட்கிறேன். அரசியல் பாஜக அரசோ இல்ல அதுல இருக்க யாரையுமே பேசல. பாஜக வேஸ்ட்ல கேச்சுன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஜெயக்குமார் சொல்றாருன்னா அவர் தோத்து போனதுனால சொல்றாரு. நீ இதை ஓப்பனா சொல்லு. இந்த நாட்டுக்கே பாஜக வேஸ்ட் லக்கேன்னு எடப்பாடி பழனிசாமி வாயில சொல்லுங்க. பாஜக என்பது வேஸ்ட் லக்கேஜ். ஜெயக்குமார் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். இந்த நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு கட்சின்னு சொல்லு. அந்த வார்த்தையை நான் சொல்றேன். நீ அதை சொல்ல மாட்டேன். நான் அவங்களோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளை வாங்கிட்டு போய் திருப்பி சேர போறேன். அதான் அதுல பின்னால் இருக்கக்கூடிய அது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் யாரும் முட்டாள் இல்லை. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தெளிவா வரும். பாராளுமன்றத்துக்கு ஒரு, சட்டமன்றத்துக்கு ஒரு, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு, மேயருக்கு ஒரு தெளிவா ஓட்டு போறாங்க தமிழ்நாடு.
தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தெளிவாக வாக்களிக்கிறார்கள். ஆகையினால எடப்பாடி பழனிசாமி சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வாக்காளர்களும் தெரியும், கட்சிக்காரங்களும் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு தந்திரம். இருக்கு ஆள போகாம இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய தந்திரம். இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப இந்த ஈஷா சார்பில் இந்த சிவராத்திரி விழா நடந்தப்ப அமித்ஷா அவர்களும் எஸ்பி வேலுமணியும் ஒரே இடத்துல இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஜெயிக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. ஒருவேளை இது ஒரு சூசகமா எடுத்துக்கலாமா? எப்படி பாக்குறீங்க அவர் பேசினத? பாஜகங்கிற ஒரு கட்சி இன்றைய தினம் வரை அதாவது ரிமோட்ல இயங்கக்கூடிய கட்சியா இருக்கு. அதை பின்னாலே திரைமறை வந்து இயக்கிற கட்சியா பாஜக இருக்கு. இது வந்து இந்த 4.5 வருஷம் ஆட்சியை காப்பாத்துகிறதுல இருந்து என்றைக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதினார்களோ அந்த அடுத்த நாள்ல இருந்து அந்த கட்சி வந்து பாஜக கையில போயிடுச்சு. அது வெளிப்படையா நடக்கல, திரைமறைவில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கட்சி 2ஆ உடையுது. சரி, இப்போ ஓபிஎஸ் போய் எப்படி தர்ம யுத்தத்தை தொடங்கினாரு? குருமூர்த்தி நான் தான் எடுத்து சொன்னாரு. குருமூர்த்தி யாரு? ஒரு RSS. அவர் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அதாவது கட்சி பொறுப்புல இல்லாத ஒரு தீவிரமான சங்கி. அவர் பேச்சை கேட்டு உண்ணாவிரதம் இருக்காரு, உரைக்கிறாங்க. அப்புறம் திருப்பியும் இவரே வந்து ஒரு கவர்னர் 2 பேரும் சேர்த்து வைக்கிறார், வித்யாசாகர் வந்து சேர்த்து வைக்கிறார். நீங்க வந்து ஒருங்கிணைப்பாளருங்க, ஒரு துணை ஒருங்கிணைப்பாளருங்க, அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், இவர் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படிலாம் பேசி கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி சேர்க்கிறாங்க. ஆக சேர்ப்பது பிரிப்பது எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க. இதெல்லாம் சட்டப்படி செய்யறாங்களா, நியாயப்படி செய்யறாங்களாலாம் கேள்வி கிடையாது. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப பின்னால இருந்து என்ன பண்றாங்க? முதல்ல ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க? 4 பேர்த்தையும் எடப்பாடி சொன்னாங்க, நீ அந்த அம்மாவை சேர்த்துக்காத, சசிகலா சேர்த்துக்க முடியாது நீ சொல்லு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றது. சசிகலா தினகரன் இவங்கள்ட்ட எல்லாம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்னாக்குறேன் அப்படின்னு இவங்கள இலவு காத்த கிளி போல இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் எப்படி, இந்த பக்கம் எல்லாமே பின்னால இருந்து இயக்குறாரு. எல்லாரும் பிஜேபியோட தொடர்பு இருக்காங்க. எடப்பாடி இருக்காரு. எடப்பாடி சொல்றாரு, நான் பார்த்தையா என்ன எங்க பார்த்தேன்னா அந்த அப்புறம் வேலுமணி தங்கமணி யாரு வலதுக்கரை இடங்கலாம் கோயில்ல மணி அடிக்கிற 2 மணியும் கூட இருக்காங்க. இவங்க வந்து அமித்ஷா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாரு பேசுறாரு? எடப்பாடிக்கா பேசுறாருல, என்ன முதலமைச்சராக சொல்றாரு யாருக்கு தெரியும்? என் கூட இருக்க என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் ஒருவன் என்னுடைய எதிரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? வாஜ்பாய் அவர்கள் அழகா ஒரு கவிதை, பிரதமர் வாஜ்பாய் வந்து ஒரு கவிதை நமக்கு தெரியும். அவர் அழகா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்னுடைய வீட்டு நாய் என்னுடைய எதிரி வருகிற பொழுது வாலாட்டுகிறது என்று சொன்னால் அந்த நாய் யாருக்கு விசுவாசம் இருக்குது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வாஜ்பாய் சொல்லியிருக்காரு. வேலுமணி வாலாட்டுறது பிரதமருக்கு யாருக்கா? இவருக்கு வாலாட்டுறாரா இல்ல இவருக்கா வாலாட்டுறாராங்கிறது யாருக்கு தெரியும்? திரைமுறையில் நடக்குது. எல்லாரும் அந்த விஷயத்துல நம்ம பாராட்டணும். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கேன், பாஜகவுக்கு நான் ஜாலரா அடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன்னு அவர் சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். ஓபிஎஸ் தெளிவா சொல்லிட்டாரு, அமித்ஷா சொன்னது கேட்கவே இல்லை. அமித்ஷா யாரு? உன் கட்சிக்கு அந்த அறிவு இல்லை. அவரு பேசலாமா பொது வெளியில? உன் கட்சிக்கு சொல்றதுக்கு யாரு? அமித்ஷா அன்றே சொன்னார், கேட்கவில்லை. புரியுதா? இப்ப இவங்க எல்லாம் அவருடைய அடிமைகள். அவருக்கு என்ன, யாராவது ஒருத்தருக்கு அடிமையா இருக்கும். ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல மனிதன். அடிமைகளில ராஜ அடிமை. ஒரு மாதிரி ஒரு அடிமையை நீங்க உலகத்திலேயே இறைவனாலும் படிக்க முடியாது. ஜெயலலிதா காலம் முடிச்சாரு, இப்ப அமித்ஷா காலம் முடிச்சிருக்காரு, மோடி காலம் முடிச்சிருக்காரு. அமித்ஷா சொன்னாரு, எடப்பாடி கேட்கல. அமித்ஷா யாரையா பத்தி சொல்றாரு தெரியும், அவருக்கு தகுதியோ அருகதையோ இல்லை. அவருக்கு அவர் பையன் ஒரு புள்ள அவர் இருந்தா போதுங்கன்னு நினைக்கிறாரு. ஆக அவர்கள் ஒரு கருத்துல போறதுனால இது எப்படி நடக்கும்? ஆக பாஜக தான் இயக்குது. இன்னைக்கு நான் இந்த வேலை ஒண்ணுமில்ல, வேலை பண்ணிட்டு அமித்ஷா ஒரு ஆஃப் த ரெக்கார்ட சொல்றேன், எது வேணா நடக்கலாம் அரசியல்ல. எப்பா எடப்பாடியை தூக்கி விட்டு அனுப்பிட்டு உன்னை பொதுச்செயலாளர் ஆக்குறேன், இல்ல உன்னை முதலமைச்சர் ஆக்குறேன், கட்சி குறைக்காத வேலையை பாரு அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா அது யாருக்கு தெரியும்? எதுவுமே திரைமறைவில் நடக்கிற எதுக்குமே நம்ம சாட்சிகளோ இதோ கிடையாது. நம்ம விவரம் மாதிரி பேசலாம், போன வாரம் அதை பேசுறாங்க, அதை பேசினா யூடியூப்ல பேசலாம், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆக சந்தேகம் எடப்பாடி இடத்துல இருக்கிற ஒருவன் அமித்ஷாவுடன் நெருக்கமா இருக்கிறான் சொன்னால் எடப்பாடி பழனிசாமியும் சந்தேகிக்க வேண்டும், வேலுமணியும் சந்தேகப்பட வேண்டும். இதுதான் அதிமுக தொண்டன் செய்ய வேண்டியது. இல்ல சும்மா ஏமாத்துற வேலை. ஆக எல்லாமே பின்னால் வந்து இயக்கி கொண்டிருப்பது பாஜக தான். இவருடைய முடிச்சு அவங்க கையில் இருக்கு. செய்த இயக்கத்தின ஊழல் அத்தனை இருக்கு, ஆளுங்கட்சியா இருக்காங்க. பாஜகவை மீறி இவர்கள் எதுவும் செய்யக்கூடிய இடத்திலும் வருவதில்லை. அதனால எது வேணாலும் நடக்கலாம்.
அது யாரும் தீர்மானமா சொல்ல முடியாது. நான் உறுதியா சொல்லுவேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.